வெல்கம். ஸோ நம்மளோட வைலோ வழங்கக்கூடிய ஆண்டர்பிரினர் சக்சஸ் ஸ்டோரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம கூட ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க, மிஸ்டர் அருண் எஸ்கே. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் இவரோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்க இருக்காங்க. ஹலோ சார், வெரி குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? Fantastic. Thank you so much for giving me an opportunity to speak in front of you. And I really thank Mr. Satish of Mindotics with the Voilo app. I'm wishing a great endeavor for him. And this is going to be a very successful model for him. And I watch for it. It's a wonderful platform. And he's doing a very good service for this particular retail industries in the city. And it has to go global. That is what our vision is. And my wishes for him also. Thank you so much. Thank you sir. And also ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் கூட இன்னைக்கு நாங்க பேசுறோம். உங்களோட ஸ்டோரியை பார்த்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நல்லா மோட்டிவேட் ஆவாங்கன்னு நம்பிக்கையோட என்னோட क्वेश्चंस லிஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चनே வந்து about yourself. Tell about yourself sir, and உங்களோட ஃபேமிலி, உங்க எஜுகேஷன், உங்க நேட்டிவ் எல்லாமே நீங்க சொல்லலாம். Fantastic. So I hail from village Pollachi. அங்கிருந்து தான் my life starts. So my studies வந்து காமல் கார்டன் இங்க கோயம்புத்தூர்ல. அதான் என்னோட ஸ்கூல் வந்து காமல் கார்டன்ல படிச்சேன். Subsequently 11th 12th வந்து I happened to study in Dindigul MVM Matriculation Higher Secondary School. Then I came back to Coimbatore for my higher education. I have done a BSc Microbiology in Sri Nehru Mahavidyalaya. That college is more special to me. அதை முடிச்சதுக்கு அப்புறம் I got very early marriage. I have one wife and I have 3 children. So she is very important in my life. So she is my backbone of my success. I think any human says ஒரு பெண் வந்து ஒரு ஆண் ஒரு பெரிய உறுதுணையா இருக்கக்கூடியவங்க வந்து குழந்தை பருவத்திலிருந்து நம்ம முதுமை பருவம் வரைக்கும் அம்மா கண்டிப்பா கூட இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்துட்டீங்கன்னா மனைவின்னு ஒரு பெண் இருக்கா. So I respect women in my life a lot because I love my mom who had given me this life in this world, and I love my wife so much because she is a wonderful lady. அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துருக்கேன். And என்னை ஒரு அளவுக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி இதெல்லாம் உன்னால முடியும்னு ஒரு பேக் போனா ஒரு மோட்டிவேட்டரா ஒரு மென்டரா இருக்கிறது கண்டிப்பா நான் சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் மை சில்ட்ரன்ஸ். என்னோட பர்சனலுக்கு டிட்டாச் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு கிவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் மை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், தென் ஐ வில் கம் பேக் டு மை பர்சனல் லைஃப். என்னோட ஃபர்ஸ்ட் கரியர் வந்து பாத்துட்டீங்கன்னா பார்மசூட்டிக்கல் கம்பெனி ஜைடஸ் கெடிலால ஒர்க் பண்ணேன். அங்க இருந்து ஒரு 5 years ஜேர்னி. அதுல இந்த ஃபார்மால முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட தேடல் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பைக், மோட்டார் சைக்கிள், ஆட்டோமொபைல் வாஸ் மை பேஷன், லைக் மோட்டார் சைக்கிள் ரைடிங், அப்புறம் இந்த கஸ்டமைசேஷன் ஆஃப் வெஹிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அப்புறம் என்ன திடீர்னு என்ன பண்ணனா, ஒய் கான்ட் வி சேஞ்ச் ஆர் மை இன்ட்ரெஸ்ட் as a profession அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல I joined as a trainee sales consultant in Annamalai Agencies for General Motor Dealership. அப்பவே இந்த லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுல எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் வந்து I was selling Opel Astra, Opel Vectra அப்படிங்கிற ப்ராடக்ட். Subsequently that company got changed into Chevroletங்கிற brand. So அதுல ஒரு 4 years I was with the brand. Then I got an opportunity to travel to abroad for Middle East, a country called Oman. Oman is a wonderful country. அங்க South Bowen Automotiveல கியால ஒர்க் பண்ணேன். So myself and my family were there in Oman for almost 8 years. My children studied there. It's a beautiful country. எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் சொல்லலாம். எங்களுக்கு வந்து வெளியூர் போனாலும் அங்க வந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இந்தியன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. நம்ம சொந்த ஊர் மாதிரி அதை நம்ம கன்சிடர் பண்ண முடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ என்னோட ஆட்டோமொபைல்ல வந்து அங்க ஒரு சப்ஸ்டான்ஷியேட் இயர்ஸ் ஐ காட் ஸ்பெண்ட் தேர் டு கெட் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். அதுல வந்து எனக்கு ஒரு பெரிய கரியர்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் மை ஓன் சிட்டி. ஸோ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இனிமேலும் இதை இங்கேயே கண்டினியூ பண்ண முடியாது. இப்ப பணம் முக்கியமா நம்ம ஊர் முக்கியமா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல எஸ் ஐ வாண்ட் டு கம் பேக் டு மை ஹோம் டவுன். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஊர் பற்றுன்னு இருக்கும். கோயம்புத்தூர், கோவை ஆர் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்ப பார்க்கும்போது ஏன் நம்ம அதை இந்தியால செய்ய முடியாது, அங்கிருந்து தானே நம்மளுக்கு இந்த கத்து கொடுத்து இது வந்தோம்னு சொல்லிட்டு ஓகே மணி இஸ் இனஃப், நவ் ஐ வாண்ட் லுக் அட் மை அங்கேயும் போய் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் பேக் டு India at 2012. Last 8 years with this company, with this organization,
I have a wonderful journey with the KPR Mills is my company, and they have given this investment to me. Arun, this is your company. Please take it forward in a way which you want. And primarily, we are into textiles. And, we have diversified our textile business into the automobile. In that automobile or category, the Audi and Harley Davidson. So in the businesses, since 2012 we are carrying down, and 2015 we started the Harley Davidson business. Okay. So I'm working as a chief executive officer here. Yes, of course, it's a very responsible position. I love this position. I have the great responsibility of growing this organization into much bigger level. Next important part is like, what are the achievements that you claim as a thing? Or recent milestone, we bagged 10 awards for 2019, almost in all verticals, like even in customer delight, sales, after sales, and if you call about the processes, even processes. So ஒரு 10 அவார்டு வாங்குறது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் நாங்க நினைக்கிறோம். I really dedicate all these awards to the family members of my employees, because அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஈச் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த 140 பேர் இருக்காங்க. அந்த 140 மெம்பர்ஸ் இல்லைன்னா இந்த இத்தனை விஷயம் பாசிபிலிட்டியே கிடையாது. So this particular award is won by all these 140 people, and recently yesterday we celebrated this occasion here. So this is how we have our journey in the industry. Then next, what will come back to my personal life, my son he has completed ME structural engineering. My daughter got married, and I have a wonderful grandson and a granddaughter, and I have one more daughter. She is studying 12th grade. So இது என்னோட family. என்னோட ஹாபிஸ் பாத்தீங்கன்னா, I love to play golf. I'm an amateur. I'm not a pro or thing. So whenever I find time, I go and play in the Rakindo golf course, and I read books a little. And cooking is my passion. Okay, I like to help my wife in the kitchen. So no one knows about me. I'm a teetotaler. I don't drink, smoke. இது ஒரு கேரக்டரா எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் நானு. Next important பார்த்துட்டீங்கன்னா, what are the skill sets? So skill set எடுத்துட்டீங்கன்னா, I'm a lay listener. I listen to people. I am non-judgmental. I don't judge people. I always work towards empathy, looking at others' perspective, and most importantly, I always look for positive mindset or positive patterns in people. So நம்ம டெய்லி எதை தோணுனாலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லயே சரௌண்டிங்லயே இருக்கிற மாதிரி தோணுது. அதனால நான் என்ன பண்றேன்னா, why can't we change into positive aspects? So எதையுமே பாசிட்டிவா பார்க்கணும் அப்படிங்கிறது. So that keeps me happy every day and keeps me energy with more energy to work in the office as well as at home. So இதெல்லாம் வந்து என்னோட ஸ்கில் செட்னு சொல்லுவேன். And there are two important things I'm trying to learn in this scenario. Is like, one is called இனியும் பெட்டர் லேர்னிங் ஸ்கில்ஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து அந்த இன்ட்யூட்டிவ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லீடர். வாட் இஸ் இஸ் இன்ட்யூட்டிவ்னு சொல்லனா, சும்மா லோக்கலா சொல்ல போனா ஒரு கட் ஃபீலிங், ஒரு கட் வேணும், ஒரு தில் வேணும் சம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம தைரியமா முடிவு எடுக்கிறோம், ஒரு நார்மல் சிச்சுவேஷன்ல நம்ம ரெஃப்ரைன் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அந்த இன்ட்யூட்டிவ்னஸ் ஃபார் லீடர்ஷிப்ங்கிறத வந்து I'm trying to develop myself, and I also want to read more. And most importantly, I'm looking for I want to be a coach in my life. I want to coach more people. I want to bring more entrepreneurs. I want to help people. அதனால இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறாருன்னா, அவருடைய ஸ்டைல்ல அவரை வந்து விளையாட வைக்கணும். இப்போ நான் ஒரு கன்சல்டிங் மாதிரி சொல்ல விரும்பல. என்ன ரீசன்னா, கன்சல்டிங்னா எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கும், அந்த பிளானை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லுவோம். பட் அதை விட உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த டேலண்ட்டை நீங்க ரியலைஸ் பண்ணி வைக்கிறதா அந்த கோச்சிங் சொல்லுவேன். ஸோ I'm doing a certification program in International Coach Federation about the ICF on coaching. So this is my overall as a kitty on my journey of last 23 years in this profession, and also from my childhood. Okay, thank you so much sir, because இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி மொத்தமா எல்லாமே தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. சோ இது வந்து கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். I know you well now. So nice of it. That is very important, because the connect between both of us is very important to correlate what the ideas and thoughts between people. It's very, very important. So know yourself is very important. Yes sir. So Audi cars பத்தி சொல்லுங்க sir. How you got interest in getting into this? And Audi carsல நிறைய மாடல்ஸ் இருக்கு.
பேசிக் மாடல் எது அண்ட் டாப் மாடல் எது, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். So currently product portfolio la ipothiki we were selling from A3 to A8. Okay. A3, A4, A5, A6, A7 and A8. Okay. அதே மாதிரி எஸ்யூவி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா Q3, Q5, Q7, Q8 இப்ப லான்ச் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரினா RS5, RS Q8, R8 அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்னு தனியா இருக்கு. பட் இன் கரண்ட் ப்ரொஃபைல்ல வந்து ஜஸ்ட் வி ஆர் ஹேவிங் ஒன்லி 3 மாடல்ஸ் as of now. The other portfolio and models will be yet to announce from the manufacturer. So we are waiting a good news or the communication from the Audi India. So இப்ப பாத்துட்டீங்கன்னா we are selling the A6, the Q8 and A8 on the situation. A6 approximately on-road cost is some 68 lakhs. Q8 is 1.33 crores ex-showroom and 1.53 crores of A8. These are the 3 models which are selling. I love this brand like anything, like 8 years journey. It's a wonderful brand, more than 100 years of experience. They are it is highly washburn technique in Solvanga. It is nothing else, advancement through technology. So the cars are more technologically advanced. That is how I love this brand, and I'm happy to work with Audi as a brand. Okay. So post COVID க்கு அப்புறம் business எப்படி இருக்கு sir? So I'm looking at positive, like example என்னன்னா so what I feel is, as I said earlier, I always look at positive things. நம்ம பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சா பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறோம். என்னன்னா நம்மளுடைய ஆம்பிஷன்ஸையும் கோல்ஸையும் சுருக்கிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இன்னைக்கு அதுதான் பாசிட்டிவிட்டி கொண்டு போகும். இப்போ நம்ம பெரிய லாங் டேர்ம் கோல்ங்கிறத விட ஷார்ட் டேர்ம் கோல்ல ஒர்க் பண்றது ஒரு பெஸ்ட் பாசிபிள் தாட்ஸ்ன்னு சொல்லுவேன். இதுல என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ மார்க்கெட், பட் லெட் அஸ் கிவ் டைம் ஃபார் த மார்க்கெட் டு ரிவைவ் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கன்சூமர் behavior now. So it is not easy to understand a consumer behavior, because so far there is a pattern of customer buying aspects. Now currently post COVID we have to wait and see how this customer buying aspects is will change or something. So it requires some more time to do it, but I personally feel that it is definitely positive. There is a great scope for the used car business. Definitely we have an Audi Approved Plus brand. We are getting very good responses in that particular. Even for the new cars we have a positive responses that people are still looking for the mobility, because now the movement in the public transportation is feeling restricted. So people want to travel in their own cars, so they feel much safer. And also as socially they are responsible. They don't want to spread or communicate this disease to someone else. Yes. So obviously I'm looking at, definitely it is a positive scenario, no doubt about it, post COVID. ஓகே சார், இப்போ வந்து டெக்னாலஜிக்கலா பாத்தீங்கன்னா இப்போ இருக்க நிறைய பிராண்ட் கார்ஸ்ல டெக்னாலஜிக்கல் வைஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ Audi பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? Technology is always evolving. இப்போ நம்ம Audi எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா driverless car, Bobbyங்கிற கார் எல்லாம் ஆன் ரோட்ல போட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. So there is no driver in the car. So I have a personal experience. I got an experience that I was sitting in the co-driver and the car was driving on its track around 200 km speed, driverless. So அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் previously people were into the manual transmission, they have moved into automatic transmission. Automatic transmissionல பாத்துட்டீங்கன்னா நிறைய கன்வீனியன்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து என்னன்னா மொபைல் இன்டகிரேஷன் வந்துருச்சு, MMI கண்ட்ரோல், கஸ்டமர்ஸ் கேன் say example, they can communicate, they can talk to people, they can convert their car into their offices. Shop report முன்னாடி உட்காந்து என்னோட 8ல உட்காந்தா he has an Android connectivity there. They have an Apple CarPlay, so they can browse, they can send communication, they can do video conferencing. They have a massager in the rear, so they have a fridge at the back. So it is a complete like technology. So it's totally luxurious. Amazing, like it is completely luxury, like, and also safety. Like now the current A8 has a middle row airbags. So apart from the window curtain airbags, the side airbag, knee airbags, it has a side individual passenger to passenger. Like I'm sitting here, the co-passenger also get a airbag protection. So it is not only on the luxury aspect, it is also on the safety aspects.
So technologically, it is definitely we have an advancement. We have the OLED technology, organic light emitting diode on the lighting system. See, please solide pola. Avlo technologies are there for the consumers now. So that is what the progressiveness of Audi as a brand. So நம்ம பேசும்போது நீங்க சொல்லிருந்தீங்க மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லீங்களா? சோ மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் வந்து எது ப்ரிஃபர் பண்றாங்க? இன் கேஸ் உங்ககிட்ட சாய்ஸ் கேட்டா நீங்க எது சார் சொல்லுவீங்க ஆட் பண்ண சொல்லி? See, currently, no, luxury car la mostly ellame 99% automatic cars தான் சேல் ஆகுது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, in city traffic conditions and the gear shifting will not be an easy. Definitely in the clutch handling, அது வந்து ஒரு tedious process of feel பண்றாங்க. Yes, of course, there is a slight expensive on the automatic transmission on the unit, slightly costlier than that. But when it comes to the luxury car, 99.9% it's an automatic, except one Q3 we were having it earlier, but now all cars are automatic cars, most preferred in the world. Generation coming to the future, like I think everyone is going to be comfortably driving the automatic version, because there is the left leg is being useful. You don't have a cramp or a pain at the left leg on the signals, because the traffic conditions are in such. So especially in cities like Chennai, Bangalore and all, like more traffics. So you need not change your clutch. And of course, wear and tear is also a biggest question mark. So I think the future will be on almost every car is going to come with an automatic version. ஓகே, சோ உங்களோட ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்களா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல? இஃப் சோ அதை எப்படி ரெக்கவர் ஆகுங்க? Yes, definitely it happens. யாருக்குமே கஷ்டங்கள் அந்த situations வராம இருக்க போறது இல்ல. The best way of a leader to handle such things is like proactively planning in advance. So forecasting is very important. Suppose in that case also something happens, you need to do a brainstorming, like very important. Discuss with the team, like instead of you yourself had to have a different thought process. எங்களோட பார்ட்ல நாங்க எப்படி பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு டீம் லீடர்ஸ் இருக்காங்க. எவ்ரி சிங்கிள் மெம்பர் வில் பி a part of our discussion. So everyone will be given a chance. So we have formed internal groupsனா ஒவ்வொருத்தரும் உங்க பேர் வச்சிருக்காங்க. ஹக்கூனா மட்டாட்டான்னு ஒரு குரூப் இருக்கு. இப்ப எங்கதுல வந்து PSRன்னு ஒரு குரூப் இருக்கு. Each four members will form one group, and for any such topics we'll throw out in the topics to them, and they will bring ideas. So we will do a mind map understanding on a brainstorming, and we'll bring out with more ideas. So even in the post-COVID situations, we have done this group exercises for various topics like inquiry generation, used cars, and how to do a COVID social distancing. All these kind of topics we do. We have a structured team for us to do that. அவங்களுக்கு அந்த டாபிக் மட்டும் கொடுத்தா போதும். I think the ideas will flow. So you have wonderful points in hand to go and execute as a leader. Everything is based on teamwork. Yeah, obviously, that's no doubt about it. Absolutely, we believe in teamwork, and they can make more successful than an individual 1 or 2 person's decisions. So நிறைய கார்ஸ்ல நிறைய பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரிக்கல் கார்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி கார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ Audi பொறுத்த வரைக்கும் அதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இன் கேஸ் Audiல அந்த மாதிரி ஒரு மாடல் வரப்போகுதா? அப்படி வரும்னா எந்த இயர்ல வரும்? See, I don't know when it is going to come, but Audi has launched the e-tron. Showcase the e-tron in globally. It is already running in the world. I think it is already in US markets, beautifully accepted. And the car we also personally witnessed that e-tron, and this was already got showcased in Delhi by Audi India. Definitely the cards are there for India, no doubt about it. I think the decision has to be taken by the manufacturer. We also as an individual, we are more eagerly waiting for the e-tron to be in India soon. Okay, so other than business உங்களுக்கு வேற எதுல சார் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நீங்க சொல்லிருந்தீங்க books நல்லா படிப்பீங்கன்னு சொல்லிருந்தீங்க. உங்களோட ஃபேவரட் ஆத்தர் யாரு? ஆர் books தவிர வேற எதுல உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃப்ரீ டைம்ல? So இது எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆத்தர்ஸ் பிடிக்கும். ஜிம் காலின்ஸ், ராபின் சர்மா, இந்த மாதிரி நிறைய பிடிக்கும். I think more of a management kind of a reader. See, I think reading habit is something just started with me. ஒரு particular age மேல என்னென்ன தேவைகள் இருக்கும் நம்ம அதை பூர்த்தி பண்ணிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னோட ஹாபிஸ் I'm looking at people to coach people. I want to take this as an additional
called quality or qualification. So example, என்னோட 23 years of experience வந்து இவ்வளவு நாள் நிறைய பேசிட்டு இருந்தேன். I used to give ideas, suggestion, we talk to more people. என்னோட இனிமேல் இருக்கிற ஹாபிஸ் வந்து I want to listen more, I don't want to stop talking, I don't want to talk more, I want to more listen to people. And I'm trying to find out what are the inner characteristics of people and inner we want to help people to understand themselves and come out of that and do certain things. Example வந்து ஒரு பர்టిక్యులர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சிஇஓ இல்ல ஒரு ஆண்டர்பிரனர் வந்து ஒரு பர்టిక్యులர் இஷ்யூ இருந்துச்சுன்னா I can definitely sit with them, coach them, rather than giving an idea, so like and trying to make them realize. It is more than a mentor, ma'am. A mentorship is like some giving all kind of a support, but coaching is just to give them the comfortness and mobilize them or bring out the ideas from themselves. So that is what something I might plan as my hobby is. Okay. So other than that, free time la family oda endha mari spend பண்ணுவீங்க sir? நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஒரு boy and a girl, right? I have one son and 2 daughters, and I have a granddaughter and a grandson. Okay, so உங்க சன்க்கு வந்து உங்கள மாதிரி கார்ஸ்ல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் இருக்கா sir? Motor vehicles? Of course, he loves to drive the cars, of course, no doubt about it, but he's completely interested into structural engineering. He is into civil, and he has done an MBA structural engineering. So everyone has an individual interest. Like he is into more of a design person. So அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் how do I spend time with my family is like every when I travel back, that is my most important time. I listen to my wife, because my wife will be expecting to talk to me a lot. So when we go into home, like they will have certain priorities, and she also ensures that morning பாத்துட்டீங்கன்னா ஒரு 8:30 க்கு அம்மாவோட டைம், 8:30 to 9 என்னோட டிராவலிங் டைம்ல ப்ளூடூத்ல ஹெட்செட்ல போட்டு எங்க அம்மா பேசிட்டு வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. So my mom shares her feedback. So every day 8:30 to 9 is my mom time. Evening going back by 7:30 to 8 is my wife's time. So we talk to each other. And of course Sunday morning, at least breakfast or lunch I cook for them. And every Saturday evening I take them out for a dinner. And of course my grandson and granddaughter is there. I love to play with them. Very rarely I find it difficult, because the best important part of a leadership is to allocate specific time for the individuals. I don't call it as a time management. I always love to find out the time wasters. நம்ம ஒரு நார்மலா ஒரு குட்டி விஷயம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் ஒரு நார்மல் டேல, ஒரு 24 ஹவர்ஸ்ல. அந்த டைம் வேஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா. So we can cut short certain things and do that. And I'm happy that I'm spending time with my children. Okay. And my wife and family. Okay sir. So இப்ப booming entrepreneursக்கு உங்களோட success story மூலமா மோட்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சில டிப்ஸ் தரணும், குயிக் டிப்ஸ் தரணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? So quick tips என்னன்னு கேட்டீங்கன்னா, first of all, give ownership, very important. Okay. Teach responsibility to people. ஓகேங்க. Give them accountability. அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா அக்கௌண்டபிலிட்டி வரும். மூணாவது வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 4 விஷயம் பயந்துட்டு ஒரு 10 விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா ஒரு 5 விஷயம் ஃபெயிலியர் ஆகும். அதுக்காக மிச்சம் 5 விஷயத்த டிசிஷன் எடுக்காம விடக்கூடாது. So we should be courage enough to take that particular decisions, and that to quick decisions. And the last important thing is you should be a good finance manager and finance planner. So உங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், I am doing my business 1 yearக்கு என்னோட கேலண்டர் ரெடியா இருக்கும். அட்லீஸ்ட் 1 yearக்கு, மினிமம் 1 yearக்கு உங்க கேலண்டர் ரெடியா இருக்கும். What I am going to do, this is what I am going to earn, this is what my turnover is, this is what my profit is, this is what my employee strength is, this is what I have to spend for my employee training. இப்படிங்கிற ஒரு கேலண்டர், you have a right calendar, and of course I think you are half done about your thing. And most importantly, ரெண்டு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பாங்க லைஃப்ல. அத ரெண்டாவது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ட்ராக்கிங், எவ்ரிதிங் ஹஸ் டு பி ரிசல்ட் ஓரியன்டட். So in the மூணு கான்டெக்ஸ்ட்ல பார்த்துட்டா I think all entrepreneurs can definitely win, no doubt about it. Okay, when you said about the failure, டக்குன்னு எனக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு சார். என்னைக்காவது நீங்க இந்த ஒரு ஜாப் இந்த லைன் எடுத்துட்டேமே ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? Of course, no way. I love to be this profession. நிறைய இடத்துல நானும் ஃபெயில் ஆயிருக்கேன், நிறைய ஆர்டர்ஸ் தொலைச்சிருக்கேன், நிறைய இடத்துல we stepped down, we were not able to win even a single award. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கு. ஒரு ஒரு கான்ஃபிடென்டான விஷயம் ரொம்ப ரொம்ப என்ன, நீங்க உங்களுக்குள்ள தன்னம்பிக்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் பெரிய சாதாரணமா இருக்கும்.
ஒரு விஷயம் இருக்காது. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த கோலை செட் பண்ணிட்டு ஐ நீட் டு யூ ஹேவ் டு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப், பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். அது ஈஸியா சொல்ல போனா பெரிய பெரிய ஸ்டெப் எடுத்து அங்க ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேபி ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும், நீங்க அந்த பர்டிகுலர் கோலை ரீச் பண்ணிடலாம். எஸ், அப்கோர்ஸ் ஃபெயிலியர் இஸ் அ லேர்னிங். நிறைய ஃபெயில் ஆகும் போது தான் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு கிடைக்கும் நமக்கு. ஸோ அது வந்து சக்சஸ்னுடைய நியரஸ்ட் பிளேஸா நம்ம எடுத்துக்கலாம், நியரஸ்ட் ஈஸியான வழின்னு எடுத்துக்கலாம். Okay. So thank you so much, sir. It's such a wonderful pleasure of mine to have you here, sir. நிறைய உங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ் கேட்டதுல நானும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிருக்கேன். அண்ட் பாக்குற எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் பாக்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்திருக்கீங்க. Thank you so much, sir. So nice of you. Thank you. And your orientation, and you got an opportunity. உங்களுக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுங்கன்னா, I am feeling I have got an opportunity to talk to you. என்னோட பழைய விஷயங்களையும் என்னோட இன்னைக்கு இருக்கிற தாட் ப்ராசஸையும் ரீவைண்ட் பண்ண மாதிரி இருக்கு, என்னோட நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா I feel like a goosebumps. Like it is more happy for me. So thank you for giving me this happiness. And of course it is I wish that it is going to help someone else. And more by ending I want to say only one thing is, I want to keep myself empty from today. Every day I want to learn something new. So நம்ம என்ன அன்லர்ன் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். With this commitment, I'm telling I will unlearn quickly and I want to learn more things. And thank you so much for the wonderful opportunity. Thank you, Satish, for this opportunity. Bye. Thank you so much. Thank you, sir. So நீங்க பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்களோட பிசினஸ் எப்படி ப்ரோமோட் பண்ணணும்னு தெரியலையா, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியலையா, கவலையே வேண்டாங்க. எங்களோட Voilo app மூலமா உங்களோட பிசினஸ் கண்டிப்பா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு கொண்டுட்டு போக முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வெரி சிம்பிள். ஜஸ்ட் எங்களோட வெப்சைட் லாகின் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் நம்பர் இருக்கு, அதுல ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணாலே எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு பெரிய ஆண்டர்பிரினரா ஆகுறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you so much. Your local outlet.